கர்த்தருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. மார்ச் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. தவக்காலம் முதல் வாரம். புனித யோகானஸ் ஓகில்வி நினைவு. மறையுரை சிந்தனை. மனிதனின் மனம் இறைவனுக்கு ஏதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று துடிக்கிறது. சிலர் இறைவனுக்கு காணிக்கையாக பொருட்களையும், இன்னும் சிலர் காணிக்கையாக தங்கள் முடிகளையும், இன்னும் சிலர் இறைவனுக்காக என்று சொல்லி தங்களிடம் இருக்கின்ற ஏதோ ஒன்றையும், இன்னும் சிலர் இறைவனுக்காக என்று நோன்பு இருப்பதும், இடைவிடாமல் ஜெபிப்பதும், இறைவனுக்காக நான் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்பதன் ஆசையும் ஏக்கமும் தான். ஆனால் இறைவனுக்கு நாம் உண்மையாக செய்ய வேண்டியது என்னவென்று இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார். தேவையில் இருப்போர், வறுமையில் வாடுவோர், இன்னலுறுவோர், வசதியற்றோர், துன்பப்படுவோர், கவலையில் இருப்போர் ஆகியோரில் இறைவனை கண்டு எவர் ஒருவர் அவருக்கு தேவையானதை செய்கிறாரோ அவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றும், இப்படி அத்தனை பேரையும் கண்ட பிறகும் அவர்களுக்கு எதையும் செய்யாமல் விட்டுவிடுவது இறைவனை கண்டும் காணாமல் போவதற்கு சமம். இதுதான் சபிக்கப்பட்ட வாழ்வு. நம் வாழ்வு ஆசீர்வாதம் மிக்க வாழ்வா, சபிக்கப்பட்ட வாழ்வா? எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது என்பதை சிந்திப்போம்.